அத்தியாயத்தில் அனைத்து உலகத்திற்கு அனைத்து காரணமாகவும் நான் தான் என்று கூறிய பகவான் இறுதியில் சத்தும் நானே அசத்தும் நானே என்று பகவான் கூறினார். அதாவது பார்க்கப்படுகின்ற பொருள்கள் அனைத்தும் நானே, மாயையிலிருந்து வருகின்ற அனைத்து பஞ்சபூதங்களும் நானே, அந்த பஞ்சபூதங்களில் வருகின்ற எல்லோருடைய உடலும் மனமும் நானே, இதை போதிக்கின்ற வேதமும் நானே, இதை உபதேசிக்கின்ற குருவும் நானே, சூரியனும் நானே, சந்திரனும் நானே, வெயிலும் நானே, நிழலும் நானே, யஜ்ஞமும் நானே, வழிபாடும் நானே, மந்திரமும் நானே என்று பகவான் ஒவ்வொன்றாக விளக்கமாக கூறி வருகின்றார். அது மட்டுமல்ல, சரணடைந்தவர்களை காப்பதும் நானே, நானே அனைவருக்கும் ஸ்தலமாக இருக்கின்றேன், நான் தான் அனைவரும் அடையக்கூடிய இறுதியான கதியாக இருக்கின்றேன் என்றார். மீண்டும் கூறினார், கர்மபல தாத்தா என்று கூறினார். நானே கர்மபலனாக நானே இருக்கின்றேன் சொல்றார். நானே தலைவன், ஏனெனில் சாட்சியை நானே சாட்சிங்கிறார். சாட்சின்னு அந்த இடத்துல அனைத்து ஜீவராசிகளுடைய செயல்களையும் நானே கண்காணித்து கொண்டிருக்கின்றேன். ஆக பகவானிட தெரியாமல் நம்ம நடக்கிறோம் சொல்ல முடியாது. பகவானை தெரியாமல் எதுவும் நடக்க முடியாது. அதனால் திருவாசகத்தை சொல்லியிருக்காங்க போல், இமைப்பொழுதும் என்னெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க, இமைப்பொழுது கூட என்னை விட்டு பிரியாமல் நானே இருக்கின்றேன் எப்பொழுதுமே என்கிறார். அப்போ பகவான் இதில் சொல்கிறார், நானே எல்லாத்துக்கும் எல்லா ஜீவராசிகளும் இருப்பிடமாக இருக்கின்றேன், எங்கு சென்றாலும் ஈசனிடமிருந்து தான் வரும். அதனால் ஒவ்வொரு வீட்டில் வாசஸ்தலம்னா, நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது பகவான் பகவானுடைய வீடு, பகவான் நம்ம கூட இருக்கிறார் என்று இருக்க வேண்டும். நம் உடலோடு இருக்கும்போது பகவான் நம்முடன் இருக்கின்றார் என்று மனப்பான்மையானது நமக்கு வர வேண்டும் சொல்றார். எந்த இடத்தில் உங்களுடைய துயரமானது நீங்குகின்றதோ அந்த நீங்குகின்ற சாஸ்வத ஸ்வரூபமாக நானே இருக்கின்றேன், சரணமாக நானே இருக்கின்றேன் சொல்றார். எவரிடத்தில் என்னை சரணடைந்தவர்களில் துயரத்தை நீக்குகின்ற நானே இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நண்பனாக நானே இருக்கின்றேன். இதில் மகாபாரத கதையில் பார்த்திங்கன்னா பகவான் கிருஷ்ணர் எல்லாம் இப்போ என்ன சொன்னார் அப்படி இருப்பார். அதாவது விஸ்வரூப தரிசனம், எல்லாமே நானேங்கிறது விஸ்வரூப தரிசனம். நண்பன் சுக்கிருத்துங்கிறார், நண்பனாக இருந்தேன். அர்ஜுனனுக்கு பாண்டவர்களுக்கு நண்பனாக இருந்தார். அதே சமயத்தில் சகுனி எதிரியாக பார்த்தான். ஆக பகவானை பார்ப்பது நம்முடைய மனப்பக்குவம், மனப்பான்மையை பொறுத்து இருக்கின்றது. அந்த மனப்பான்மையினுடைய ஒரு வெளிப்பாடு தான் பக்தி. அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு தான் செயல். செயலின் மூலம் பகவானிடம் மனப்பான்மையை, பாவனையை வளர்த்து கொள்ள உதவுகின்றது. பூஜை, ஜபங்கள், தியானங்கள்லாம் என்ன? பகவானிடம் செயல்களின் மூலம் பகவத் பாவனையை வளர்த்து கொள்ள உதவுகின்றது. அப்போ அவரவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டாலும் இறுதியில் பகவான் என்ன சொன்னார்? அவஜானந்தி மூடாக லிஸ்டில் வந்துடக்கூடாது. இறுதி பகவான் எல்லா இடத்திலும் ஆத்ம தத்துவமாக இருக்கின்றார் என்ற இதுக்கு வர வேண்டும். அதனால் உலகத்தின் ஒடுக்கம் லயத்துக்கு காரணமாக இருக்கின்றேன். அதை மட்டுமல்ல, எல்லாத்தையும் பாதுகாப்பவனாக இருக்கின்றேன், அனைத்திலும் தங்குபவனாக இருக்கின்றேன் என்று கூறிய பகவான் அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இறுதியாக நம்ம 19வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். மீண்டும் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன்? அகம் தபாமி, உலகத்திற்கு சக்தியை ஊட்டுகின்றேன்.
உலகம் இயங்குவதற்கு உரிய சூரியனாக இருந்து சூரியத்தில் இடத்தில் சக்தியை நான் ஊட்டுகின்றேன் சொல்கிறார். வெயிலை வெப்பத்தை கொடுக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த உலகம் இயங்குவதே பயிர்கள் வளருவதே சூரியனால்தான். சூரியனாகவும் இருக்கின்றேன். வெறும் சூரியனாக மட்டும் இருந்தால் மட்டும் போதுமா? மழை வேண்டாமா? வருஷம் மழையாக நான் இருக்கின்றேன். அடுத்து நான் நெகிருகு அதை நிறுத்துபவனாகவும் மாற்றுபவனாகவும் நானே இருக்கின்றேன் சொல்றார். மீண்டும் சிருஜாமி நெகிருகுதானும் உத்ஸ்ருஜாமி, மீண்டும் மழையை தடை செய்கின்றேன், அதே சமயத்தில் நானே மழையை பெய்ய வைக்கின்றேன் சொல்கிறார். அனைத்தும் நானேங்கிறதுல ஒரே வழியில் முடிஞ்சிடும். பகவான் இருந்தால் விளக்குகின்றார், விளக்கு செய்யணும்ல. அதனால் நம்ம எல்லாருடைய இதுலேயும் ஈஸ்வரன்டே நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், ஈஸ்வரன்டே நம்மை நடத்தி செல்கின்றார் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அமிர்தம் நானே மரணமற்ற தன்மையாக இருக்கின்றேன், அமிர்தத்துக்கு காரணமாக நானே இருக்கின்றேன் சொல்றார். அதாவது என்னுடைய ஆத்ம தத்துவத்தை யார் உணர்கிறார்களோ அல்லது தன்னுடைய ஆத்ம தத்துவத்தை யார் உணர்கிறார்களோ அவர்கள் மரணமில்லா பேரின்பத்தை அமிர்த ரூபமாக இருக்கிறார்கள், அமிர்த ரூபமாக என்னை அடைகிறார்கள் சொல்றார். உடல் நான் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் மிருத்துச்ச மரணத்தை பிறவியை அடைகிறார்கள். உடல் நான் இல்லை என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுடைய அமிர்தமாக நான் இருக்கின்றேன் சொல்றார். அதனால் பகவான் சொல்ற அமிர்தம் அப்படிங்கிறார். உலகத்தில் எந்தெந்த யாரிடம் மூக்ஷத்துகள் சிக்னாசுகளிடத்தில் அடையக்கூடிய லட்சியமாக நான் இருக்கின்றேன்னு சொல்றார். அந்த மரணமில்லா நிலையாக கூட நான் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, மிருத்திச்ச மரணமும் நானாக இருக்கின்றேன். உடல்தான் மரணம் சொல்வார். அதனால் ஒரு மரணம்னா யாராலும் மரணத்திலிருந்து தப்ப முடியாது, அந்த மரணமும் நானே. ஆக ராஜா ஒரு கனவு கண்டதாகவும் பிச்சைக்காரனாக ராஜா கனவு கண்டாராம். ஆக நான் உண்மையிலேயே ராஜாவா அல்லது பிச்சைக்காரனான கனவு கண்டன் விழித்த பின்பு எதுவாக நான் இருக்கின்றேன் என்று உணர்ந்தானாம். அது மாதிரி இந்த இடத்துல நானே மரணம் என்பது எது வேண்டாம் என்று நம்ம சொல்லக்கூடாது. மரணமே பகவான் தான். அதனால் எந்த நேரமும் பகவானிடம் செல்ல, அது இறைவனுடைய திருவிடைகளை அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ எந்த நேரமும் பகவான் யமதர்மராஜாவாகவும் பகவான் என்ன தெரியுது, யமதர்மராஜாவாகவும் நான் இருக்கின்றேன் சொல்கிறார். ஆக மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. அமிர்தத்துவத்தை அடைந்தவர்களுக்கும் மரணம் உண்டு. உடல் மனம் நான் என்று இருப்பவர்களுக்கும் மரணம் உண்டு. உடல் மனம் நான் அல்ல ஆத்மஸ்வரூபம் என்று முடிவெடுத்தவர்களுக்கும் உடல் அடிப்படையில் மரணம் உண்டு. இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? உடல் மனம் நான் அல்ல ஆத்மஸ்வரூபம் என்று உணர்ந்தவர்களுக்கு பிறவி இல்லை, மற்றவர்களுக்கு பிறவி உண்டு. அறியாமையில் உள்ளவர்களுக்கு பிறவி உண்டு என்கிறார். அது மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரிய அமிர்தம் விருத்திச்ச சத் சத் அகம் அர்ஜுன. சத் அசத்து. சத்துனா கண்ணுக்கு தெரிகின்ற நாம ரூபங்களாக நான் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அசத்து இந்த நாமரூபங்களுக்கு காரணமான அந்த அதிஷ்டான சூட்சும தேவதையாகவும் நானே இருக்கின்றேன். அதனால் இது எல்லாமே ஈஸ்வரனா வழிபடுற ஒரு இடத்துல பகவானை வழிபடுவது பகவ பக்தி. எல்லோரிடத்திலும் பகவான் இருக்கிறார்,
எல்லாமாகவே பகவான் இருக்கிறார் என்று வழிபடுவது விஸ்வரூப பக்தி. அது இந்த 12ஆம் அத்தியாயத்தில் பக்தி யோகம்னே ஒரு தனி யோகமே இருக்குது. 20ஆவதுல பார்ப்போம். சோமபானமாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்ல போகிறார். நீ எதை எதை அருந்துகிறாயோ அதெல்லாம் நானாக இருக்கின்றேன். 20ஆவது ஸ்லோகம். த்ரைவித்யா மாம் சோமபாபா பூதபாபாः த்ரைவித்யா மாம் சோமபாபா பூதபாபாः யஜ்ஞேரிஷ்ட்வா சொர்க்கதிம் பிரார்த்தயந்தே யஜ்ஞேரிஷ்ட்வா சொர்க்கதிம் பிரார்த்தயந்தே புண்ணியமாசாத்திய சுரேந்திரலோகம் புண்ணியமாசாத்திய சுரேந்திரலோகம் அஷ்ணந்தி திவ்யாதிவ தேவபோஹான் அஷ்ணந்தி திவ்யான் திவ தேவபோஹான். இந்த இடத்துல சொல்கிறார் திரைவித்யான 3 வேதங்களாக நானே இருக்கின்றேன். அதில் கர்மகாண்டமாகவும் ஞானகாண்டமாகவும் வேதாந்தமாகவும் வேதமாகவும் நானே இருக்கின்றேன்னு சொல்கிறார். இதில் தர்மார்த்த காமத்துக்காக, அதாவது ஆசைப்பட்டு செய்யக்கூடிய பக்தர்கள், முக்ஷு ஜிக்ஞாசு இல்லாமல், அல்லது நீதான் எனக்கு வேண்டும் என்று இல்லாமல், இறைவனை தவிர மற்றவற்றை கேட்டு வழிபடுவர்களுடைய பக்தர்களுடைய கதியை பற்றி சொல்கிறார். அதாவது ஈஸ்வரனத்தை அடையணுங்கிற ஆசை இல்லாமல் வேறு ஏதாவது பொருளை அடைவதற்காக வழிபடுபவர்களை பற்றி பகவான் இங்கு சொல்கிறார். சகாம பக்தின்னு சொல்லுவாங்க. சகாம பக்தி, நிஷ்காம பக்தி. இங்கே சகாம பக்தியை சொல்கிறார். சம்சாரத்தில் உழன்று கொண்டு இருப்பவர்களுடைய அந்த பக்தர்களுடைய அடையக்கூடியதை, அவர்களுடைய கதியை பற்றி பேசுகின்றார். கதினா வேதத்தினுடைய முதல் காண்டம் தர்மார்த்த காமத்தை அடைவதற்குரிய வழிமுறைகளை பேசுகின்றது. பூஜைகள், ஜபங்கள், தியானங்கள், சடங்குகள், மந்திரங்கள், இவற்றில் அது நானே. திரைவித்யா மாம், கர்மகாண்டத்தில் நான் கர்மகாண்டமாக நான் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, சோமபாக சொல்கிறார். சோமபாகன்னு அந்த இடத்துல பாகானா அருந்துவது, சோமம் என்ற ஒரு ரசத்தை அருந்துவது. சோமம் என்ற ரசம், ரசம்னா சாரம். சோமலதா அப்படின்னு ஒரு செடி இருக்குது. அதனால் அந்த இரவில் சந்திரனினுடைய ஒளியை வாங்கி கொண்டு அது வளரும். சோம ரசா அப்படிங்கிற சோமலதா அப்படிங்கிற செடி. இதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், யாகத்துக்கு அதை பயன்படுத்துகிறார்கள். அந்த யாகத்துக்கு பயன்படுத்தி அதை பிரசாதமாக உட்கொள்கின்றதுன்னு சொல்கிறார். அது சோமலதா. கொஞ்சமாக குடித்தா அது பிரசாதம். இந்த சோமலதாங்கிற இதை அதிகமாக குடிக்கும் பொழுது அது போதை வரணும்னு சொல்லி போதையாகிவிடும். சிலர் நிறைய குடிப்பார்கள். அது சோமபாக, அதுவுமே நானாக இருக்கின்றேன்னு சொல்கிறார். அடுத்து சொர்க்கதி பூத பாப்பாக சொல்கிறார். பூத்த பாப்பாக, சோம பாப்பாக, பூத்த பாபத்திலிருந்து தூய்மையானவர்களாக நான் இருக்கின்றேன். மாம் என்னை, அதாவது சொர்க்கத்திற்கு போகக்கூடிய தடைகளை நானே நீக்குவவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. மீதியை மீண்டும் தொடங்குகின்றார். மீதியை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். ராமானந்த மகாராஜ் நமஸ்காரம். மகாராஜ் நமஸ்காரம். அறிவோம் போயிட்டுருக்கு. ஆமாம், சரி. ஓம் மேடம். ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய. ஓ, வந்தாச்சா?